Welcome to James Students Edition. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 11th Standard Accountancy Unit 7 Sum number 5. இந்த Sum number 5ல இருந்து நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக் இருக்கு. ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னா என்ன ஆக்சுவலா? நம்ம ஏற்கனவே சிங்கிள் காலம் கேஷ் புக் பார்த்தோம், டபுள் காலம் கேஷ் புக் பார்த்தோம். இப்போ நம்ம ட்ரிபிள் காலம் கேஷ் புக் பார்க்க போறோம். வெறும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணோம்னா அது சிங்கிள் காலம். கேஷ் அக்கௌண்ட் வித் டிஸ்கவுண்டோட மெயின்டைன் பண்ணா அது நமக்கு டபுள் காலம். இங்க நமக்கு ட்ரிபிள் காலம்ல வித் பேங்கோட சேர்த்து மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ நவடேஸ் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நமக்கு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பேங்க் காலமும் சேர்த்து நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். அதுதான் ட்ரிபிள் காலம் கேஷ் புக். அப்போ என்னென்ன காலம் நம்ம மெயின்டைன் பண்ண போறோம்? கேஷுக்கு ஒரு காலம், டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு காலம், பேங்க்குக்கு ஒரு காலம். ஸோ அப்போ 3 காலம் ஓபன் பண்றதுனால இதுக்கு என்ன பேரு? ட்ரிபிள் காலம் கேஷ் புக் சொல்லிட்டு பேரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னா கான்ட்ரா என்ட்ரிஸ் இருக்கு. கான்ட்ரா என்ட்ரிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேஷும் பேங்க்கும் ஒன்னா வர டிரான்சாக்ஷன்ஸ் தான் நமக்கு என்னது கான்ட்ரா என்ட்ரி. அப்ப என்ன ஆகும் கான்ட்ரா என்ட்ரியில? நமக்கு டெபிட் சைட்லயும் என்ட்ரி ஆகும் அண்ட் கிரெடிட் சைட்லயும் என்ட்ரி ஆகும். ஏன்னா டெபிட் சைட்ல போடுவோம், சம் பேங்க்னா பேங்க்ல போடுவோம், கிரெடிட் சைட்னா கேஷ்னா கேஷ்ல போடுவோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது என்ட்ரியை பொறுத்து அது மாறும். ஸோ டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெண்டு இடத்துலயும் நம்ம பேங்க் அண்ட் கேஷ் காலம் வர என்ட்ரிஸை ரெக்கார்ட் பண்ணோம்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்றோம். சம் பார்க்கலாம். சம் நம்பர் 5. Enter the following transaction in 3-column cash book of Kalyan Sundaram. ஸோ நம்ம கொஸ்டின் படிக்கும் போது எப்பவுமே ஹெட்டிங்ல இருந்து படிச்சாதான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது நமக்கு தெரியும். இங்க நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க? 3-column cash book of Kalyan Sundaram. 2017 January 1. Balance in hand. Balance in hand என்றது cash balance. Amount அளவு 42,500. பேலன்ஸ் அட் பேங்க் இது வந்து பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் 35,000. ஸோ பேலன்ஸ் இன் ஹேண்ட் கொடுக்கும் போது இது வந்து என்னது? நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம என்னென்ன எழுதணும்? பேலன்ஸ் brought down. ஸோ இது அசெட். கேஷும் அசெட் தான், பேங்க்கும் அசெட் தான். அப்போ அசெட்னா அதோட பேலன்ஸ் எந்த சைடு எழுதணும்? நம்ம டெபிட் சைடு எழுதணும். ஸோ டூ பேலன்ஸ் brought down. ஹெட்டிங்ஸ் எழுதிக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் கல்யாண சுந்தரம் 3-column கேஷ் புக் வித் பேங்க் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ டேட், ரெசிப்ட், எல்எஃப், டிஸ்கவுண்ட் அலவ், கேஷ், பேங்க். ஸோ அதே மாதிரி கிரெடிட்லயும் டேட், பேமெண்ட்ஸ், எல்எஃப், டிஸ்கவுண்ட் ரிசீட், கேஷ், பேங்க். கண்டிப்பா இந்த ஹெட்டிங்ஸ் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் தானே, டூ பேலன்ஸ் brought down. ஸோ ஜனவரி 1 டூ பேலன்ஸ் brought down. கேஷ்ல 42,500, பேங்க்ல 35,000. நெக்ஸ்ட் ரிசீவ்டு ஃபார் கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது எந்த காலம்ல எழுதணும்? நம்ம கேஷ் காலம் தான் எழுதணும். சேல்ஸ் இஸ் ரெசிப்ட். அதனால ரெசிப்ட் சைட்ல ஜனவரி 3 டூ சேல்ஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் எந்த காலம்ல எழுதணும்? கேஷ் காலம்ல எழுதணும். ஸோ கேஷ் காலம்ல 15,700. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேஷ் பெய்ட் இன்டு பேங்க். ஸோ கேஷ் பெய்ட் இன்டு பேங்க் சொல்லும்போது இதுல நமக்கு கேஷ் அக்கௌண்ட்டும் வரும், பேங்க் அக்கௌண்ட்டும் வரும் இல்லையா? இது கான்ட்ராக்ட். அப்ப இந்த மாதிரி கேஷும் பேங்க்கும் சேர்ந்து வந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ கான்ட்ரா என்ட்ரி மட்டும் போடுறதுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கான ஜர்னல் என்ட்ரி எழுதிருங்க. கேஷ் பெய்ட் இன்டு பேங்க் என்ன ஜர்னல் என்ட்ரி எழுதுவோம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ என்ன இதுக்கு ஜர்னல் என்ட்ரி எழுதுவோம்? நம்ம பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இதான் நம்ம அதுக்கு எழுத போற ஜர்னல் என்ட்ரி. கேஷ் பெய்ட் இன்டு பேங்க்னா அதுக்கான ஜர்னல் என்ட்ரி இதுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டு கேஷ் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் போட்டோம்னா அமௌண்ட் என்ட்ரி ஆகுறது ஆக்சுவலா பேங்க்குக்கான தானே நம்ம டூ கேஷ்ன்னு போடுவோம். அப்போ அமௌண்ட் எங்க என்ட்ரி பண்ணணும்? நம்ம பேங்க் காலம்ல தான் என்ட்ரி பண்ணணும். ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட் ஜனவரி 4 டூ கேஷ் அக்கௌண்ட். இது கான்ட்ரா என்ட்ரின்றதுனா அந்த லெஜர் போலியோ காலம்ல சின்றத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பேங்க் கேஷ் ரெண்டுமே வருது. இதுக்கு கேஷ் அக்கௌண்ட் எழுதியிருக்கோம். அப்போ அமௌண்ட் எந்த காலம்ல எழுதணும்? பேங்க் காலம்ல எழுதணும். ஸோ பேங்க் காலம்ல எவ்வளவு அமௌண்ட் பெய்ட் இன்டு பேங்க்? 11,500. பேங்க் காலம்ல 11,500. நெக்ஸ்ட் இப்போ கேஷ் முடிச்சுட்டோம். அடுத்து பேங்க்குக்கு எழுதணும். ஸோ பேங்க் வரும்போது என்ன வரும்? பை பேங்க் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து எந்த காலம்ல எழுதணும்? கேஷ் காலம்ல எழுதணும். பை பேங்க் அக்கௌண்ட். இது கான்ட்ரா போட்டாச்சு. அமௌண்ட் வந்து கேஷ் காலம்ல எழுதணும். நல்லா யோசிச்சு பாருங்க. பேங்க்குக்கு நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம என்னென்ன எழுதுவோம்? டூ கேஷ் தானே எழுதுவோம். ஸோ அதனாலதான் நம்ம டூ கேஷ்ன்னு சொல்லிட்டு பேங்க்ல அமௌண்ட் எழுதுறோம். அப்போ கேஷுக்கு நான் வந்து இப்போ ஜர்னல் என்ட்ரி
ரெக்கார்ட் பண்ண போறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை பேங்க்னு சொல்லிட்டு இது கேஷ் காலம்ல தானே என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அதனால கேஷ் காலம்ல அதுக்கான அமௌண்ட் என்ட்ரி பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஷ் பர்ச்சேசஸ். பர்ச்சேஸ் பண்ணும்போது அது பேமெண்ட். ஸோ கேஷ் பர்ச்சேஸ்ன்றதுனால அமௌண்ட் எந்த காலம்ல எழுதணும், கேஷ் காலம்ல எழுதணும். ஸோ பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஜனவரி 6 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கேஷ் காலம்ல 14,300. அடுத்தது ஜனவரி 9 received dividend directly by the bank through ECS 2000. So dividend received directly by the bank. அப்ப receipt இது இல்லையா? அப்ப receipt சைடுல ஜனவரி 9 to dividend account directly by the bank. அப்ப பேங்க் அக்கவுண்ட்ல தானே அமௌண்ட் வந்திருக்கும். அப்ப எந்த காலம்ல அமௌண்ட் எழுதணும், பேங்க் காலம்ல அமௌண்ட் எழுதணும். பேங்க் காலம்ல அமௌண்ட் எவ்வளவு, 2000. நெக்ஸ்ட் பொங்கல் அட்வான்சஸ் டு ஸ்டாஃப் paid through bank. பொங்கல் அட்வான்சஸ் டு பேங்க் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து எவ்வளவு, 70,000. அப்போ அட்வான்ஸ் பே பண்றோம். அப்போ இது பேமெண்ட் த்ரூ பேங்க்ன்றதுனால அமௌண்ட் எந்த காலம்ல வரணும், பேங்க் காலம்ல வரணும். ஸோ பை பொங்கல் அட்வான்சஸ் பேங்க் காலம்ல 17,000. நெக்ஸ்ட் ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் நாகராஜன் 11,850 and discount allowed him 150. Received cash from நாகராஜன். அப்ப ரெசிப்ட்ஸ்ல தான் போடணும். ஜனவரி 12 to நாகராஜன் அக்கௌண்ட். இங்க வந்து ரிசீவ்டு தான் கொடுத்துருக்காங்க, ரிசீவ்டு கேஷ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கேஷ் காலம்ல எவ்வளவு எழுதணும், 11,850. அண்ட் அவனுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவு, ரிசீவ் பண்ணும்போது எவ்வளவு டிஸ்கவுண்ட் நம்ம வந்து அலோவ் பண்ணிருக்கோம், 150 அலோவ் பண்ணி. அப்ப டிஸ்கவுண்ட் காலம்ல 150. January 17 paid Magesh in full settlement for his account 20,000 19,700. So 20,000 கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோம், 19,700 பே பண்ணிருக்கோம். அப்ப எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு டிஸ்கவுண்ட் நமக்கு இதுல, 300 வந்து டிஸ்கவுண்ட். இப்போ இது பேமெண்ட். ஸோ பேமெண்ட் சைட்ல ஜனவரி 17 பை மகேஷ் அக்கௌண்ட் கேஷ் தானே, இது ஃபுல் செட்டில்மெண்ட் இன் கேஷ் தான், எதுவுமே மென்ஷன் பண்ணாலும் அது கேஷ் தான் இருக்கும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல என்ன பண்றோம், 19,700 டிஸ்கவுண்ட்ல 300. அடுத்தது ஜனவரி 20 கேஷ் withdrawn ஃபார் பர்சனல் எக்ஸ்பென்சஸ். பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னால என்னது நமக்கு, டிராயிங்ஸ்னாலே அது பேமெண்ட் தான். ஸோ அமௌண்ட் எவ்வளவு, 20,000. கேஷ் தான் வித்ட்ரா பண்றாங்க. வித்ட்ரான்னு நிறைய பேர் பேங்க் நினைப்பீங்க, கிடையாது. என்ன கேஷ் தான் பிசினஸ்ல இருந்து கேஷ் வந்து பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறோம். அப்ப கேஷ்ல இருந்து தான் குறையும். அப்ப நம்ம இது எந்த காலம்ல எழுதணும், கேஷ் காலம்ல தான் எழுதணும். ஸோ ஜனவரி 20 பை டிராயிங் அக்கௌண்ட் கேஷ் காலம்ல 20,000. January 30 withdraw cash from ATM for office use. ஓகே, இது ஆஃபீஸ் யூஸ்க்காக பணம் எடுக்கிறோம். ஆனா இங்க என்னது, பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறோம். அதுதான் இங்க என்ட்ரி. withdraw cash from ATM. ஏடிஎம்னா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து தானே பணம் எடுக்கிறோம். ஸோ பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறோம். அப்போ பேங்க்ல இருந்து பணம் எடுக்கணும்னு சொன்னப்போ இது ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்றது அதுக்கப்புறம் வரலாம். மொத்தம் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறோன்றது தான் நமக்கு என்ட்ரி. இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம், இதுக்கு ஆக்சுவலா இதுல கேஷ் அண்ட் பேங்க் ரெண்டுமே வரும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்னு எழுதும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், இதான் இதுக்கான என்ட்ரி. கான்ட்ரா என்ட்ரினா அதுக்கான என்ட்ரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கும். ஸோ முதல்ல என்ன என்ட்ரி கொடுக்கலாம், டூ பேங்க் கொடுத்துடலாமா. ஸோ டூ பேங்க் கொடுத்தோம்னா கேஷ் காலம்ல அமௌண்ட் எழுதணும். ஸோ 30 டூ பேங்க் அக்கௌண்ட், இது கான்ட்ரா என்ட்ரி சீனு மென்ஷன் பண்றோம். கேஷ் காலம்ல அமௌண்ட் 1,500. அடுத்தது பை கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் எழுதும்போது நம்ம அமௌண்ட் எந்த காலம்ல எழுதணும், பேங்க் காலம்ல எழுதணும். ஸோ 30 பை கேஷ் அக்கௌண்ட் கான்ட்ரா என்ட்ரி, அமௌண்ட் வந்து எங்க எழுதணும், பேங்க் காலம்ல 1,500. ஓகே, இப்போ எல்லா என்ட்ரிஸும் நம்ம இங்க என்ன பண்ணியாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வேலை என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் டிஸ்கவுண்ட்டுக்கு சொல்லிருக்கோம். டிஸ்கவுண்ட் நம்ம பேலன்ஸ்லாம் பண்ண மாட்டோம். டிஸ்கவுண்ட் டோட்டல் அப்படியே அந்த டோட்டல் காலம்ல எழுதிடலாம். ஸோ டிஸ்கவுண்ட் முதல் முடிச்சிடலாம். டிஸ்கவுண்ட் இங்கே இதுல 150 தான், இங்கே 300. ஸோ 150 300 கூட முடிச்சிடலாம். கேஷையும் பேங்கையும் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். முதல் கேஷ் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணலாம். கேஷ் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் டோட்டல் இங்க எவ்வளவு வருது, 71,550 வருது. கிரெடிட் சைட்ல டோட்டல் பண்ணா 65,500 வருது. ஸோ 71,550ல இருந்து 65,500 மைனஸ் பண்ணோம்னா 6,050. எங்க நமக்கு கம்மியா இருக்கு, கிரெடிட் சைட்ல தான் கம்மியா இருக்கு. அப்ப கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் கேரி டவுன் 6,050. அதே மாதிரி அடுத்தது பேங்க் காலமா இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். பேங்க்ல டெபிட் சைடு ஆட் பண்ணணும். நமக்கு டோட்டல் வந்து எவ்வளவு வருது, 48,500 வருது. கிரெடிட் சைட்ல டோட்டல் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது, 18,500 வருது. ஸோ 48,500 இருந்து 18,500 மைனஸ் பண்ண நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது, 30,000. அப்போ அதுவும் நமக்கு கிரெடிட் சைட்ல தான் டோட்டல் கம்மியா இருக்கு. ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட், 30,000.
ஸோ ஆஃப்டர் தட் நம்ம டோட்டல் போத் த சைட்ஸ் நம்ம சேம் டோட்டல் போட்டு க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் கேரி டவுன் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் இயர்ல பேலன்ஸ் ப்ராட் டவுன் எடுத்துக்கணும். ஸோ ஆப்போசிட் சைட்ல கொண்டு போகணும். அப்போ ஜனவரினா டிசம்பர், சரி ஜனவரினா பிப்ரவரி, நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் என்ன, பிப்ரவரி 1. பிப்ரவரி 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ்ல 6050 அண்ட் பேங்க்ல 30,000. அவ்வளவுதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.